ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாந்தி கார்டன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, எப்படி நம்ம ஃப்ரூட் ட்ரீஸ் நடுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரூட் ட்ரீஸ் பொறுத்தவரை இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீப், பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் இதுதான். ஸோ இது நம்ம யூஸ் பண்ண பொருள்னு பார்த்தீங்கன்னா எரு யூஸ் பண்ண போகிறோம், காம்போஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காம்போஸ்ட் வந்து நான் கவர்மெண்ட் காம்போஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். போன வீடியோவில் அதை பண்ணியிருந்தேன், மேலே ஐபனில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மரத்தை இப்போ எப்படி நடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் செடி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் பாலி பேக்கில் தான் வரும், இல்லாட்டி நர்சரி பாட்டில் வரும், சம்டைம்ஸ் ஏர் பாட்டில் கூட வரும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அதோட ரூட் பால் டேமேஜ் ஆகாமல் செடியை வெளியே எடுக்கணும். ஸோ ரூட் பால் டேமேஜ் ஆச்சுன்னா செடி நீங்கள் நட்டோடனே இலையெல்லாம் சுருண்டு காஞ்சி போயிடும், சம்டைம்ஸ் செடி சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூட் பால் டேமேஜ் ஆகாமல் செடி அந்த பாலி பேக் விட்டு வெளியே எடுங்க. நீங்கள் பாலி பேக் மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் ஏன்னா வைக்க போகிறது மரம், செடி இல்லை. நான் எடுத்துருக்கிற குழியோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி ஆழம். சின்ன குழி தான் எடுத்திருக்கேன், பாலி பேக் விட கொஞ்சம் பெருசு தான். இதுக்கப்புறம் நம்ம பேஸ் லேயருக்கு வந்து கவுடங் போட போகிறோம், அதாவது மாட்டு தோலோரம் போட போகிறோம். மாட்டு தோலோரம் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் செமி ட்ரை ஸ்டேட்டில் இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. அது மாதிரி பச்சை சாணியும் போடாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தொளிச்சு அது ஈரமாக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே மண்ணு கொஞ்சம் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் செடி எடுத்து அப்படியே உள்ளே வைக்க போகிறோம். நீங்கள் மாட்டு தோலோரம் மட்டும் போட்டுட்டு அது மேலே செடியை அப்படியே எடுத்து வைக்காதீங்க, அதோட ரூட் பால் வந்து டேமேஜ் ஆகிரும், அதாவது ஹீட் ஃபார்ம் ஆகும், சம்டைம்ஸ் ஃபங்கல் அட்டாக் ஆகும். ஸோ மண்ணு போட்டு அது மேலே நீங்கள் மரத்த வைங்க. அதுக்கப்புறம் நம்ம காம்போஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். மண் மேலே போடுறதுக்கப்புறம் லேயர் பை லேயராக காம்போஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். மரத்தை சுற்றி போடுங்க, மரத்து மேலேயே போடாதீங்க. ஸோ இப்போ ஒரு லேயர் காம்போஸ்ட் போடுறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் மண் போட்டு மூடிடுறேன். அதுக்கப்புறம் மண் போட்டு மூடினதுக்கப்புறம் இன்னொரு லேயர் நான் போடுவேன். ஸோ எத்தனை லேயர் போட முடியுமோ அத்தனை லேயர் போடுங்க காம்போஸ்ட், பட் லேயர் பை லேயராக போடுங்க. ஒரேடியாக காம்போஸ்ட்டை கொட்டி மூடிடாதீங்க, அது மாதிரி மண் மட்டும் கொட்டி மூடிடாதீங்க. செடி வளர்ச்சியில் 3 ஃபேஸ் இருக்குது, லாக் ஃபேஸ், லாக் ஃபேஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸோ இந்த லாக் ஃபேஸில் தான் செடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், அதாவது ஜூனைல் ஸ்டேஜ்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது செடி வந்து ஜூனைல் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நியூட்ரியன்ஸ் போட்டாலும் செடி டப்புன்னு எடுத்துக்கிட்டு வளர்ந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செடி நல்லா வளரும். இதுக்கப்புறம் நீங்கள் செருப்பு கழட்டிட்டு வெறுங்காலை வச்சு உங்கள் ஹீல்ஸ் வச்சு மரத்தை சுற்றி வர மிதிங்க. ஏன் நம்ம மிதிக்கிறோன்னா யா பாக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. நீங்கள் செருப்பு போட்டு மிதிக்காதீங்க. ஏன்னா செருப்பு போட்டு மிதிக்கும் போது உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலங்கிறது தெரியாது. ஏன்னா உங்கள் செருப்போட சோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு செருப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ செருப்பை கழட்டிட்டு வெறுங்காலால் உங்கள் ஹீல்ஸ் வச்சு மிதிங்க. ஸோ அவ்வளோதாங்க மரம் நடுற முறை. நீங்கள் மரத்தை இப்படி நடுங்க, மரம் செம்மையாக வளரும். நிறைய பேர் வந்து மரம் சீக்கிரம் வேர் விடணும்னு சொல்லிட்டு கீழே லேயர் ஃபுல்லாக காம்போஸ்ட் போட்டு மேலே லேயர் மண் மட்டும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா காம்போஸ்ட் வந்து ஹீட் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் கீழே, அதனால் வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, லேயர் பை லேயராக போடுங்க, மரம் சூப்பராக வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வரேன். தேங்க்யூ.